Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கும்பகோணத்தில் கலைஞரின் பெயரால் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் செல்வ பெருந்தகை ஜி.கே. மணி, சிந்தனை செல்வன், நாகை மாலி, ராமச்சந்திரன், சதன் திருமலைக்குமார், ஜபருல்லா, வேல்முருகன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று விதி எண் 55 கீழ் தீர்மானத்தை கொண்டு வந்தனர். அவை முன்னவர் துரைமுருகன், சபாநாயகர் அப்பாவு ஆகியோரும் விதி எண் 55 கீழ் இக்கோரிக்கையை வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞரின் பெயரால் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து மேலோங்கி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஏன் உலக அளவிலே இன்றைக்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஏன் முதலிடத்திற்கு வந்திருக்கு, நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி நிலையங்கள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான தலைவர்கள் ஒருவராக நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்வியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நாளை மறுநாள் பாராட்டு விழா நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகக்கூடிய 1000 மாணவர்களை தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கினோம். மேலும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று முதன்மை தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ரொக்கமாக 25,000 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கணும். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு மையத்தின் மூலமா இந்த மாணவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு. நான் மேற்கொண்ட தீவிரமான முயற்சிகளோட பயணம் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து 57 மாணவர்கள் பல்வேறு அகில இந்திய பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள் 50 பேர் நான்முகன் திட்டத்தில் பயிற்சி பெற்று பயனடைந்திருக்கக்கூடியவங்க. நான்முகன் திட்டத்தோட போற்றத்தக்க இந்த வெற்றியை நாம தக்க வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தேர்வில் வெற்றி பெற்று இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கையை மேலும் உயர்த்த வேண்டும். அதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஷெனா நகர் பகுதியில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளோடு கூடிய ஒரு பயிற்சி மையம் 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியினை நாளை மறுதினம் அவர்களுக்கு பயிற்சி பெற்ற அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் நடத்திட அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.